வைத்துக்கொள் பார்வதி. நம் பிள்ளைகள் இருவருக்கும் சமமாக கொடுக்கலாம். பெருமானே, இந்த பழத்தை பங்கு போட இயலாது. ஒருவரே சாப்பிட வேண்டும். அப்போதுதான் முழு பயனை பெற முடியும். அப்படி என்றால் எனக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள். சரி, இருவரும் சண்டையிடாதீர்கள். நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுக்கே இந்த பழம் கிட்டும். சரி அப்பா, என்னவென்று கூறுங்கள். இந்த உலகை யார் 3 முறை சுற்றி வருவீர்களோ அவர்களுக்கே இந்த பழம். ஆனால் ஒன்று, முதலில் வர வேண்டும். நான் உடனே என் மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வருகிறேன். ஆஹா, நல்ல யோசனை. இப்போதே செய்கிறேன். விநாயகர் தம்முடைய தாய் தந்தையை 3 முறை சுற்றி வந்தார். தாயே, தந்தையே, இப்பொழுது நான் அந்த பழத்தை பெற்றுக் கொள்ளலாமா? விநாயகா, ஆனால் நீ இந்த உலகத்தை சுற்றி வரவில்லையே. தாயே, இந்த உலகத்தை விட உயர்ந்தவர்கள் தாயும் தந்தையும் தான். அதை அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? அதனால்தான் உங்களை சுற்றி வந்து பழத்தை பெற வந்துள்ளேன். எனக்கு இந்த பழத்தை தருவீர்களா தாயே? சபாஷ் விநாயகா, இதுவே உண்மையான ஞானம். நீதான் வெற்றி பெற்றாய். உனக்கே இந்த பழம். சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் விநாயகரிடம் பழத்தை கொடுத்தனர். அம்மா, அம்மா, அப்பா, நான் இந்த உலகை 3 முறை சுற்றிவிட்டு வந்துட்டேன். எனக்கு பழத்தை கொடுங்கள். உன் முயற்சி பாராட்டத்தக்கது முருகா. ஆனால் விநாயகர் தன் உண்மையான அர்த்தத்தை உணர்த்து செயல்பட்டான். அதனால் வெற்றி அவனுக்கே. முருகா, நெல். எங்கு செல்கிறாய்? கோபம் கொள்ளாதே, நெல். உடனே முருகர் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு சென்று விட்டார். தாயும் தந்தையும் தான் உலகம் என்பதை உணர்த்தவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.